வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபிட்னஸ் பேஜ். ஒரு 2 மாசம் முன்னாடி என்னை யாராவது பார்த்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து ஜிம்மு ஃபிட்னஸ் அப்படி பேசுவேன்னு சொல்லியிருந்தா அவங்கள பார்த்து நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இந்த பேஜ், எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். வாங்களேன், இந்த டைம் மிஷின் வாட்சை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேக்ல போய் பார்க்கலாம். Flashback. 2021 மே மாசம் நான் இப்படி தான் இருந்தேன். 78 kgsல 30% பாடி ஃபேட் மேல அபியும் நானும் படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி இருந்தேன். அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், இப்படியே விட்டா செட்டே ஆகாது. அதனால தான் ஒரு வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் பண்ணேன். கிராஷ் டயட் இருந்தேன், நிறைய கார்டியோ பண்ணேன். 78 இருந்து 59 kgs வந்தேன். வெயிட் லாஸ் ஆச்சு, அது கூடயே மசில் லாஸ், எனர்ஜி லாஸ் ஆச்சு. 2022 வந்துச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு தேவதூத மாதிரி என்கிட்ட வந்து என்ன ஜிம்ல ஜாயின் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணான். ஜிம் ஜாயின் பண்ணேன், ஒர்க் அவுட் கன்சிஸ்டன்டா பண்ணேன், டயட் கன்சிஸ்டன்டா இருந்தேன். ஒரு 3 to 4 kgs நல்ல குவாலிட்டி மசில் பில்ட் பண்ணி இப்படி இருந்தேன். அப்படியே கட் பண்ணா பிஜி ஜாயின் பண்ணேன். இட்ஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட். ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஃபுட், இன்கன்சிஸ்டன்ட் டு ஜிம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது அப்படின்னு போய் மறுபடியும் 71 kgs வந்துட்டேன். இந்த வாட்டி ஒரு ப்ராப்பர் மினி கட் பண்ணுன்னு 71லேருந்து 63 kgs வரை வந்தேன். அப்படியே அது ஒரு 3 months கண்டினியூ பண்ண காலேஜ் டேஸ்ல. திருப்பி ஒரு கட் பண்ணி பார்த்தா ஃபைனல் செமஸ்டர் வந்துருச்சு. இந்த டைம் எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட், பிளேஸ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு மறுபடியும் 74 kgs போயிட்டேன். ட்ரெஸ் போடவே எனக்கே ஒரு மாதிரி உடம்பு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆரம்பிச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த வாட்டி ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், 6 pack எடுத்துன்னு வரேன். 100 days கன்சிஸ்டண்டாக இருந்தேன். ஒரு 2 months கழிச்சு ஆப்ஸ் அதுவா கொஞ்சம் எட்டி பார்த்து டே நான் இங்கே தானே இருக்குன்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சது. அதை நான் கண்டினியூ பண்ணி இப்போ 12% பாடி ஃபேட் பர்சன்டேஜில் 60 kgsல இப்படி 6 pack இருக்கேன். என்ன நண்பர்களே, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து கொஞ்சமாவது மோட்டிவேஷன் வரும் நான் நம்புறேன். அப்படி வந்திருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நீங்க என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இவன் இந்த பேஜ்ல என்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்ட் 2 வரை வெயிட் பண்ணுங்க. வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்களும் சரி, பார்ட் 2க்கு வெயிட் பண்றவங்களும் சரி, ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.